அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 6 படி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ இதெல்லாம் வெட்டி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். நான் சொல்கிறேன். இப்போதைக்கு என்ன செய்யணும்னா, இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 4 அதாவது நம்ம அரைச்சி வச்சுட்ட மசாலா, அதனால் நிறையா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட தேவையில்லை. 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு பிரியாணி இலையோடு சேர்த்து வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து 1 கிலோவுக்கு 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? மொத்தம் 2.5 கிலோ வெங்காயம் 6 கிலோவுக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எங்கள் தம்பி பையன் பாருங்கள் பிரியாணி சேர்த்துக்க எவ்வளோ ஆர்வமாக நிற்கிறான்னு. என்ன ஆர்வமாக இப்போலேருந்தே ஆர்வப்படுதுங்க பிரியாணி செய்ய. சின்ன பிள்ளைங்க ஆக்கிறவங்களாம் எங்கே போகலான்னு இருக்காங்க. சரி வாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டே நான் செய்கிறது, ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு தான் இஞ்சி பூண்டு போடுவாங்க. இவங்க மெத்தடில் இப்படி செய்கிறாங்க. சரிங்களா? இவங்க வந்து இஞ்சி பூண்டை வெங்காயத்துலேயும் சேர்த்து வதக்கிடுவாங்க. நல்லா வாசனை நல்லா கமகமன்னு வருது பாருங்கள். போட்டுட்டு இப்போ புதினா மல்லியும் கொஞ்சோண்டு அதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் இன்னும் நல்ல வாசனை கொடுக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும் சாப்பாடு. நல்லா வதக்கிட்டு அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு போடும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து தக்காளி அதே மாதிரி தான் 1 கிலோவுக்கு 1/4 கிலோ தக்காளி, ஒரு கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ தக்காளி கணக்கு. அதே மாதிரி 2.5 கிலோ தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா 3 கிலோ வெங்காயம் கூட நீங்கள் வெட்டிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நாங்கள் 2.5 கிலோ வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் பாருங்கள் 50 கிராம் போட்டிருக்கோம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுட்டோமா, அதனால் 50 கிராம் மிளகாத்தூள் போட்டால் போதும். காரம் கம்மியாக இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க, பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் ரொம்ப வயசானவங்க, சுகர் உள்ளவங்களும் இப்போல்லாம் காரம் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் தான், காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை போட்டு நல்லா கிண்டிட்டு பாருங்கள், 6 கிலோ கறி அலசி எடுத்து வச்சுருக்குறோம். 6 கிலோ கறியை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி 6 கிலோ அரிசியும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சரிசி தான் போடணும், துளசி அரிசி தான் போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. புழுங்கல் அரிசியை விட துளசி அரிசின்றது பச்சரிசி தான். அதில் போட்டிங்கன்னா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதேமாரி பாருங்கள், 100 கிராம் பிரியாணி மசாலா போடுறோம். நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்பு வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம். அது இல்லாமல் 100 கிராம் பிரியாணி மசாலா போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 100 கிராம் போட்டுக்கலாம், 150 கிராம் கூட போட்டுக்கலாம். 150 கிராம் அதிகப்படியானது, 100 கிராம் வந்து குறைவானது. 150 கிராமே போட்டுக்கோங்களேன். போட்டுட்டு 1/2 லிட்டர் தயிர் போட்டுக்கோங்க. 6 கிலோவுக்கு தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன், 6 கிலோ அரிசிக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். 1/2 லிட்டர் தயிர், 1/2 லிட்டர் தயிர், இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. மிளகாய் பொடி, மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. வதக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. அடிக்கடி உப்பு பார்த்துட்டே இருங்க, இல்லாட்டினா வந்து கூட போயிடுச்சுன்னா அவ்வளோதான், பிரியாணி சாப்பிட முடியாது. அதனால் உப்பு பார்க்கறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா உப்பு பார்க்கறது தான். உப்பு பார்த்து போடுங்க. உப்பு நிறைய போட்டிங்கன்னா பிரியாணி சாப்பிட முடியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், முதல்ல 100 கிராம் போட்டாங்க, இப்போ 50 கிராம் பாக்கெட் போடுறாங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 எலுமிச்சம்பழம், 6 கிலோ அரிசிக்கு 6 எலுமிச்சம்பழம் நாங்கள் ஊற்றுறோம். ஓகேங்களா? 6 கிலோ எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கோங்க. பிரியாணி மசாலா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் இப்போ நம்ம கொட்டிக்கிறோம். அந்த மசாலாவே வந்து ஒரு 150 கிராம் வந்துடும். ஓகேங்களா? அந்த மசாலா ஒரு 150 கிராம் வந்துடும், கணக்கு பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம கழுவி வச்ச கறியை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதையும் கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு ரொம்ப வேக விடாதீங்க, அரை வேக்காட்டில் வேக விட்டுருங்க. ஏன்னா உடஞ்சிரும், கறி உடைய ஆரம்பிச்சிடும் கிண்டும்போது. கசகசா பாருங்கள், 50 கசகசாயை வந்து ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு கொண்டாந்து ஊற்றிருக்கோம். பேஸ்ட் ஆக்கிட்டு ஊற்றிக்கோங்க. கசகசா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே இன்னும் சொல்லப்போனால் பிரியாணிக்கு கசகசா தான். கசகசாயை நல்லா சேர்த்து கிண்டிட்டு நல்லா உப்பு பார்த்துட்டு கறியை ஒரே ஒரு வேக்காடு தான், ஒரு 5 நிமிஷம் தான் வேக வைக்கணும், அதுக்கு மேலே விடாதீங்க.
விட்டிங்கன்னா கறி உடஞ்சிரும். இப்போ எடுத்து பார்க்குறோமா ஓரளவு கறி வெந்துருச்சுங்களா, இதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எடுத்து வச்சுப்போம் கறியை. ஏன்னா உடையக்கூடாதுன்றதுக்காக கறி அதுலேருந்து எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதில் உள்ள மசாலாவில் மட்டும்தான் இப்போ நாங்கள் அரிசி போடுறோம். 6 கிலோ கழுவி வச்ச அரிசி 6 கிலோயும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அடி பிடிக்காத அளவு ஒரு கிண்டி விட்டு நல்லா பிரியாணிக்கு நல்ல சூடு கீழே எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு தண்ணி இழுத்து டக்குன்னு பிரியாணி தம் ஆகிடும். சரிங்களா, நல்லா கிண்டிட்டு உப்பு பார்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு கடைசியாக என்ன பண்ணுங்க பாருங்க, எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கறியை. இந்த கறி மசாலா கறி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து கடைசியாக தான் போடணும். இப்போ போடக்கூடாது. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டோம் மேலே. கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டுனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நெய் மறுபடியும் சேர்த்துட்டோம். 400 கிராம் நெய் ஊற்றிக்கோங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 400 கிராம் நெய். ஃபஸ்ட்டே 200 கிராம் சேர்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 200 கிராம் சேர்க்குறோம். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டாக 200 கிராம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு கொடுக்கும். வேறு ஒன்றும் கிடையாது, டேஸ்ட்டு கொடுக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா தெரியாது, டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கிட்டாச்சு. நீங்களும் அதேமாதிரி உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுங்க. இப்போ கடைசியாக பாருங்கள், கறியை கொட்டிட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டிட்டு தம் போட்டுருங்க. இப்போவும் மறுபடியும் புதினா மல்லி ஃப்ரெஷ்ஷாக போடுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டது எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ போடுற புதினா மல்லி ஃப்ளேவரு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இறங்கும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக அதிகமாக கொடுக்கும். இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் தம் போட்டுருங்க. ஒரு கிண்டிட்டு அடி பிடிக்காத அளவு நல்லா பெரட்டி விட்ருங்க. 4 பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு, 4 பெரட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கறியை உள்ளுக்கு வச்சு அமுத்தி விட்டு தம் போட்டுருங்க. தம் போட்டுட்டு மூடியை போட்டுட்டு நம்ம இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, விறகு அடுப்பில் சமைச்சிங்கன்னா கீழே இருக்கிற அடுப்பு கறியெல்லாம் பார்த்திங்களா, அதெல்லாம் இந்தாண்டி தள்ளி விட்டுட்டு அடுப்பு குச்சி இழுத்துருங்க. இல்லாட்டினா உங்களுக்கு தீய ஆரம்பிச்சிடும். அதனால் அடியில் உள்ள கறியெல்லாம் இழுத்து வெளியில் தள்ளி வச்சுட்டு இப்போ மூடியை போட்டு தம் போட்டுருங்க. ஓகேங்களா, தம் போட்டுட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். பாய் வீட்டு பிரியாணினா இப்படி தான் செய்வாங்க. வேறு எதுவும் பெருசாலாம் எதுவும் கிடையாது. இதை நீங்கள் கரெக்டாக சொன்ன மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பிரியாணி டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் வரும். இது மாதிரி தள்ளிட்டு வெளியில் குச்சி இழுத்து வச்சுட்டு மேலே தம் போட்டுருங்க. தம் போட்டுட்டு இப்போ வாங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தம் போட்டுட்டு எடுத்து பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுட்டு 1/4 மணி நேரம் கூட போடுங்க. தம் போட்டுட்டு எடுத்து பாருங்கள். பிரியாணி பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்ச கறியை உடஞ்சி போச்சு பார்த்தீங்களா. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா பொரிச்சு வச்சுக்கிறோம். பச்சை வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. பொரித்து கடைசியில் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இதையும் ஒரு பெரட்டிட்டு நம்ம தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு நூல் துணி போட்டு தான் மூடணும். இது மாதிரி காட்டன் துணி போட்டு மூடிக்கிட்டிங்கன்னா தண்ணி வடியாது. பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இப்போ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பித்தாச்சு. தால்ச்சா நான் செய்யலை. தால்ச்சா செய்கிறத காமிச்சா இன்னும் லேட் ஆகும்னு தான் நான் செய்யலை. அடுத்த ரெசிப்பியில் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எங்கள் தம்பி பையன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி, நெய் சோறுனா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ. அஸ்ஸலாமு